திரு ஜவஹர் அலி நத்திங் டு லூஸ் ஃபார் ஏஐடிஎம்கே அப்படிங்கிறாரு, உங்க பார்வை? அதாவது சார், எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் ஒரு கருத்து சொன்னாரு. இப்ப போறவங்க எல்லாம் துரோகிக்கு மட்டும் இல்ல ஊழல்வாதிகள். அப்ப எப்ப ஊழல் செஞ்சாங்கன்னு கேள்வி வருதுல. இல்ல சார், அது நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றது இது தாவேக்காவுடைய வாதம். தாவேக்காவுடைய வாதம் அதிமுக ஊழல் சக்திங்கிறது. இவங்க வந்தா புனிதமாயிடுமான்னு கேக்குறாங்க. அண்ணா திமுகவுல இருந்து பேசக்கூடிய எல்லோரும் இப்ப கட்சியில இருந்து போறவங்க எல்லாத்தையும் ஊழல் பெருசாளிகள், அவங்க போறாங்க கொள்ளை அடிச்சுட்டு போறாங்கன்னு. யார் ஆட்சியில கொள்ளை அடிச்சாங்க? எடப்பாடியார் ஆட்சியில கொள்ளை அடிச்சு. அப்ப அவருக்கு அவ்வளவு கமிஷன் போச்சு. அப்ப அவரு எப்படி புனிதராவாரு? அதாவது இவங்களே இந்த கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இவங்களே ஒரு கட்சியை விட்டு போறான்னா வேற வகையில நீங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனா நீங்க ஊழல்வாதிகள், ஊழல் பிரச்சனைகள், துரோகிகள் சொல்லி இந்த கட்சியை கேவலப்படுத்துறது, இந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லக்கூடிய சிலராலதான் இந்த கட்சி இன்னும் கேவலப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது அதாவது எனக்கு என்ன புரியல. ரெண்டாவது சொல்றாரு, எடப்பாடியார் மாதிரி இன்னொரு தலைவர் என்னது பார்க்க முடியாது. ஆமா, பார்க்க முடியாது. இது போன்ற கட்சியை அழிச்சு ஒழிச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னொரு முறை இந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா இன்னும் கலைஞ்சு போயிடும், பார்க்கவே முடியாதுதான். என்ன சார் அவரு இன்னும், அதாவது இல்ல சார், அவருக்கு மட்டுமா சார் பொறுப்பு? கூட்டு பொறுப்பு இல்லையா சார்? இப்ப திரு விஜயபாஸ்கர் சேரார் புதுக்கோட்டை மாவட்டத்துல. அதுல அவருடைய செல்வாக்கு, அவருக்கு இருந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல இருந்து பல விஷயங்கள் அவருக்கு இருந்த வீட்டோ தெரியும். அதுல அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? வேலுமணி அவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? சேலம் மாவட்டத்துல எவ்வளவு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு எடப்பாடியார் சார்? 234 தொகுதிக்கு பிரச்சாரம் போய் நான் தான் தலைவன் சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணது யாரு? எடப்பாடியார். சரி, நான் கேட்கிறேன் சார், இவர் சொல்றாங்க இந்த வேட்பாளர் தேர்வுல ஒரு மாவட்ட செயலாளருக்கு பங்கு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா பாலகங்கா ஒரு மாவட்ட செயலாளர், அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல? அம்பத்தூர்ல அவரு அலெக்சாண்டருக்கு அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல? தேனியில அவரு ராமருங்கிற ஒரு மாவட்ட அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல? திருச்சியில பரஞ்சோதிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர், பக்கத்துல இனி கூட ஒரு சேரார் ஒருத்தர் முன்னாள் துணை மேயர், அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல? இன்னும் 25 மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் சீட்டே கொடுக்கல. அப்ப மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்புனா அந்த மாவட்ட செயலாளர் தனக்கு மீறி மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா சார்? இந்த லாஜிக்கே சார். முழுக்க 25 மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கொடுக்க, முழுக்க கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்ததெல்லாம் இவதான். இன்னும் சொல்ல போனா சார், நான் இந்த கட்சிக்காக கடந்த அம்மா இருக்க கட்சி 2012 இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் ஏன் சொல்றேன்னா 2012 இருந்து இந்த கட்சிக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். கட்சிக்காண்டி உழைக்கிற எல்லா கூட்டங்களும் 10 பைசா வாங்காம பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நான் சீட்டு கேட்கிறேன் சார். நான் கேட்டது துறைமுகம் தொகுதியில எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு. ஒன்னால எவ்வளவு சொல்ல பண்ண முடியுறாரு. ஆனா நான் ஒரு 5, நான் ஏன்னா இது ஓப்பனா சொன்னேன், 5 லட்சம் கொஞ்சம் ஒரு தொகையை சொன்னேன். அதெல்லாம் 10 இவ்வளவு தொகை உன்னால செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னா எப்படிப்பட்ட தலைவர் சார் இவரு? யார் சார் லீமார் ஊசலாம்? எதுக்கு சார் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்? அப்போ உங்களுக்கு முக்கியம் பணம் தானே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வேணா பண்ணுவீங்க. அது உங்க ஆட்சி அதிகாரம் இது வரணுங்கிறதுக்காண்டி நீங்க என்னடா பணம் தான், அதாவது பணம் தான் இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும் உங்களுடைய கணிப்பு. அந்த தலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. அந்த தலைமையால அண்ணா திமுகவுக்கு யதார்த்தத்தை சொல்லுங்க. எல்லா கட்சியிலும் கேட்கறாங்க தானே எவ்வளவு செலவு செய்யறாங்க அப்படின்னு. அது நல்ல கேள்வியான்னு தெரியல, ஆனா அது யதார்த்தம். நீங்க சார், நீங்க 2019 பாராளுமன்ற எலெக்ஷன்ல சீட்டு கேட்ட சார். நான் ஏன்னா பகிரங்கமா சொல்ல, அப்பயும் அவர் சொன்னது நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணுவீங்க, நான் ஒரு தொகையை சொன்னேன். அதெல்லாம் பத்தாது, அந்த தொகை உங்களால செலவு பண்ண முடியாது. ஏன் சார் கட்சிக்கு செலவு? அப்படியே சொன்ன கட்சி ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப கூட நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இவ்வளவு தூரம் நிக்கிட்டாரு. ஏற்கனவே தலைமை நிலை செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து கட்சியில எந்த பொறுப்புலையும் தமிழ் மகன் உசனை தவிர யாரும் முஸ்லிம்கள் இல்ல. இப்ப போட்டாரு ஒரு 200 பொறுப்பு போட்டாரு. அவையை நடத்தக்கூடிய தலைவரே முஸ்லீம் இல்ல சார். அவை தலைவர் சார், பொதுச் செயலாளருக்கு மேல இருக்கிறவர் சார். அவை நடவடிக்கை இல்ல சார். அது டம்மி போஸ்ட். அவருக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவர் தனக்கு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காண்டி அவர் வச்சிருக்காரு. அவரே மனம் வந்து பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியும். அதனால அவருக்கு ஏன் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் சார். வயசாயிடுச்சு, அது அவரோட உடல்நிலையும் நம்ம எலெக்ஷன் போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.